முக்கிய செய்தி. மாணவர்களை ஃபெயில் செய்யும் நடைமுறைக்கு எதிராக பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அருள்குமார். வணக்கம் அருண்குமார், இது பற்றிய விவரம் என்ன? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இத்தகைய கருத்தை தெரிவிப்பதன் பின்னணி என்ன? அதாவது மத்திய அரசினுடைய கொள்கைக்கு எதிராக, அதாவது பல கொள்கைகள் அவங்க புதிதாக கொண்டு வரக்கூடிய கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவை பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். நீட் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சொல்லலாம். அதன் அடிப்படையில் என்சிஆர்பி சிலபஸ் அடிப்படையிலும் தற்போது தொடர்ந்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குங்க. கடந்த மாதங்களும் இதே போல ஒரு முரண்பாட்டின் அடிப்படையில் தான் பல நிதிகள் பெறப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் மத்திய அரசும் சரி. அதன் அடிப்படையில் தற்போது சிபிஎஸ்இ என சொல்லக்கூடிய அந்த பள்ளி கல்விகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு 3வது, 5வது, 8வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது பொதுத் தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் மத்திய அரசு வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்காரு. ஏனென்று பார்க்கும்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3வது, 5வது, 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வு முறையில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் அதே 5ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும். இதன் அடிப்படையில் மாணவர்களுடைய கல்வித்தரமானது அடிபடுவது மட்டும் இல்லாமல் இடைநின்றல் அதிகரித்துவிடும் என்பதுதான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் அடிப்படையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 2ஆம் வகுப்பிலும் சரி, 5ஆம் வகுப்பிலும் சரி, 8ஆம் வகுப்பிலும் சரி, மாணவர்கள் திரும்ப அதே இடத்துக்கு செல்லும் பொழுது படிப்பு சுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அலுப்பு ஏற்படுவதும் குழந்தைகளுக்கு அது மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இது மாணவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இது முன்னிறுத்தி பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து போன்று சிறு வயதில் மாணவர்களை அழுத்தம் கொடுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஆல் பாஸ் நடைமுறை இனி கடைபிடிக்கப்படாது என சிபிஎஸ்இ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி அருண்குமார்.